வணக்கம் நண்பர்களே, நான் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுத்தியும் இந்த இயற்கை தரட்டும். சென்னை புக் ஃபேர் 2025 ஆரம்பிக்க போறாங்க. ஐயோ சாரி நண்பர்களே, நம்ம இன்னும் 2024ல தானே இருக்கோம். என்னடா 2025 சொல்லிட்டு 2024 பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா நண்பர்களே, இந்த வருஷம் சென்னை புக் ஃபேர் வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாசமே சென்னை புக் ஃபேர் ஆரம்பிக்குது. அதாவது ஜனவரி 2025ல் வரக்கூடிய புத்தக கண்காட்சி இந்த வருஷம் டிசம்பர் 2024 ஆரம்பிக்குது. எப்பொழுது அப்படின்னு தானே கேட்குறீங்க? எப்பொழுதுன்னா டிசம்பர் 27ஆம் தேதி 2024 ஜனவரி 12 2025 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த 2024 2 புக் ஃபேர் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு கோலாகலம் தானே புத்தக கண்காட்சி அப்படின்னாலே. புத்தக வாசிப்பு, புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கறது, இன்னும் புது புது ஆட்களை பார்க்கறது, நிறைய எழுத்தாளர்களை பார்த்துக்கிறது, புத்தகங்கள் பற்றி பேசுறது, புத்தகங்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒரு கோலாகல திருவிழா தானே புத்தக கண்காட்சி. இது 2 தடவை வந்தா என்ன, 4 தடவை வந்தா என்ன, நமக்கு மகிழ்ச்சி தானே. எஸ், எனக்கும் மகிழ்ச்சி தான். அதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இதை நீங்க மட்டும் வச்சுக்காம உங்க நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்குங்க. சென்னை புக் ஃபேர் இந்த வருஷம் டிசம்பர் மாசமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது 2025ஓட எடிஷன் 2024 ஆரம்பிக்குது. அப்போ இதை 2 வருஷம் நடக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா 2024 ஆரம்பிச்சு 2025 முடியுதுல்ல. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. எங்கன்னு தானே நீங்க கேட்குறீங்க. வழக்கமாக நடக்கக்கூடிய இடம் தான். எங்க அப்படின்னா நம்ம நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்துல தான். நாளை குறிச்சுக்குங்க. டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 12 வரைக்கும். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. உங்க நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்குங்க. புத்தகங்கள் பத்தி நிறைய பேசுங்க. அது மட்டும் இல்லாம எல்லோரும் இயற்கை கிட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. என்ன அப்படிங்கிறது தானே கேட்குறீங்க? என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் 27லிருந்து ஜனவரி 12 வரை மழை பெய்யாமல் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சென்னை புத்தக கண்காட்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? கண்டிப்பா எல்லாரும் வாங்க. உங்க நண்பர் கூடயும் பகிர்ந்து சென்னை புத்தக கண்காட்சியை வந்து பாருங்க. தேவையான புத்தகங்களை வாங்குங்க, கொண்டாடுங்க. நாமளும் சென்னை புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரியான புத்தகங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து காணொலியில் பதிவிட்டுட்டு வரேன். கண்டிப்பா பாருங்க. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.